மனமாறின ஒரு பாவியினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று கூறின பிறகு இயேசு சொன்ன ஊதாரி மகனின் ஓமை இது. ஒருவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளைய மகன் தன் தகப்பனை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு தாரும் என கேட்டான். அவர்களின் தந்தை இருவருக்கும் சொத்தை பகிர்ந்து கொடுத்தார். சில நாட்களில் இளைய மகன் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைவான நாட்டிற்கு புறப்பட்டு போனான். சென்ற இடத்தில் அவன் தாறுமாறாக வாழ்ந்து தன் சொத்து முழுவதையும் அழித்து போட்டான். பின்பு அந்த நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்படவே அவன் வறுமையில் வாடினான். எனவே அந்த நாட்டு குடிமக்களுள் ஒருவனிடம் அண்டி பிழைக்கச் சென்றான். அந்த நாட்டு குடிமகன் அவனை பன்றி மேய்க்க தன் வயலுக்கு அனுப்பினான். அங்கு அவன் பன்றிகள் தின்னும் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான். ஆனால் அந்த தவிட்டை கூட அவனுக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. பிறகு அவன் புத்தி தெளிந்தவனாய், என் அப்பாவிடம் வேலை செய்யும் வேலைக்காரர்களுக்கு தேவைக்கு மேல் உணவு இருக்க நானோ இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று சொல்லிக்கொள்ள கூட நான் தகுதியற்றவன். உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வேலைக்கு வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டான். உடனே அவன் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தான். தொலைவில் அவன் வந்து கொண்டிருக்கும் போதே அவன் தந்தை அவனை கண்டு இரக்கம் கொண்டு ஓடிப்போய் அவனை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று சொல்லிக்கொள்ள கூட தகுதியற்றவன் என்றான். ஆனால் அவன் தந்தையோ வேலைக்காரரை அழைத்து, என் மகனுக்கு முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து உடுத்துங்கள், கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், ஆனால் இப்பொழுது மீண்டும் உயிர் விட்டு வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். லூக்காஸ் எழுதின நற்செய்தி 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 to 24 முடிய.